Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம், அதனுடைய 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். Isaiah chapter 54 verse 17. No weapon forged against you will prevail, and you will refute every tongue that accuses you. This is the heritage of the servants of the Lord, and this is their vindication from me, declares the Lord. Amen. இங்கே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு ஒவ்வொருவருக்கும் விரோதமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நம்முடைய சரீர ஆரோக்கியத்திற்கு, நம்முடைய குடும்பத்தின் சமாதானத்திற்கு, உயர்வுக்கு, நம்முடைய தலைமுறைகளின் பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களுக்கு, நம்முடைய தொழில்களுக்கு, ஸ்தோத்திரம், நாம் செய்யும் வேலை காரியங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஸ்தோத்திரம் மனிதர்களினால், மனிதர்களை கொண்டு பிசாசினால் உருவாக்கப்படுகிற ஸ்தோத்திரம் நம்மை மாத்திரம் டார்கெட் பண்ணி உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட ஆயுதமானாலும், பெரிய ஆயுதங்களானாலும், சிறிய ஆயுதமானாலும், ஹல்லேலூயா, நம்மை ஸ்தோத்திரம் அழிக்கத்தக்க வேறுபட்ட கொடிய ஆயுதங்களானாலும் அது வாய்ப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஸ்தோத்திரம். அநியாயமான காரியங்கள், அதாவது நாம் செய்யாத காரியங்களை செய்தோம் என்று சொல்லி குற்றப்படுத்துகிறார். நாம் செய்த காரியங்களை செய்யவில்லை என்று சொல்லி குற்றப்படுத்துகிறார். நமக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் நம்ம சொல்லும்போது இங்கே நம்ம குற்றம் சொல்ல வேண்டாம், நம்ம கூட சொல்ல வேண்டாம். கர்த்தர் நாம் யார் என்று வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருப்போமாக. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது ஒரு காரியம் ஞாபகம் வருகிறது. தானியேல் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. அவர் ஸ்தோத்திரம் யாரையும் குற்றப்படுத்தாத ஒரு மனுஷன். அவன் எந்த மனுஷனை குற்றம் சொல்லவோ பொய் சொல்லவோ எதுவுமே இல்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை அவர் உத்தமம் உண்மையுமாய் செய்து ஜீவனுள்ள தேவனை இடைவிடாமல் ஆராதித்து ஜெபித்து ஸ்தோத்திரம் செய்து ஸ்தோத்திரம் வாழ்கிற ஒரு மனுஷன். ஆனால் அவருடைய உயர்வுக்கு அவர் இன்னும் ராஜா அவரை உயர்த்த போகிறார், அவரை மேன்மைப்படுத்த போகிறார் என்று அறிந்து ஸ்தோத்திரம் ஒரு கூட்ட பிரதான தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் சேர்ந்து ஹல்லேலூயா தானியேலுக்கு விரோதமாக குற்றம் கண்டுபிடிக்க வருகிறார்கள். ஸ்தோத்திரம். தானியேல் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தின் குற்றத்தை கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஆனால் அவங்க அதோடு விட்டு விடல. ஸ்தோத்திரம். அவங்க ஆயுதங்களை உருவாக்குகிறவர்கள், தந்திரசாலிகள். 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த மனுஷன், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். இன்றைக்கு கூட அப்படிதான் சில மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லையா? வேறு எந்த காரியம், எல்லா காரியங்களையும் குற்றப்படுத்த பார்ப்பாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் எங்கே ஒரு குற்றக்குறை கிடைக்கவில்லை என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையை கேள்வி கேட்பாங்க. ஸ்தோத்திரம். அநேக வினாக்கள் நமக்கு விரோதமாக வரும், அநேக பேச்சுக்கள் எழும்போம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்தோத்திரம், நம்முடைய சாட்சி ஜீவிதத்தை
எடுத்தும் போடும்படியாக பல காரியங்களை கொண்டு உண்டு பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. குற்றப்படுத்த குறைப்படுத்த குறைவாங்க. ஆனால் எங்கள் தானியேல் திரும்ப அவங்களை குற்றப்படுத்தலை, குறைவுபடுத்தலை. இதை அறிந்த பிறகு கூட, பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதுன்னு அறிந்த போதிலும் கூட தானியேல் திரும்ப ராஜாவின் இடத்துல போய், ராஜா அப்படி இல்லை, இவங்க மனப்பூர்வமாக இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள எந்த குற்றம் குறையும் பேசவும் போகலை. ஹல்லேலூயா. தாவீது மௌனமாக இருந்த தானியேல் திரும்ப அவர் முன் செய்து வந்தபடியே அவர் முழங்காற்படிட்டு ஜெபம் பண்ணி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஹல்லேலூயா. அதை கண்ட உடனே திரும்ப அவங்க ராஜாவின் இடத்துல போய், ராஜாவே, நாங்கள் சொன்ன காரியம் சரி, உம்மோட மாத்திரம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அந்த கட்டளை நீர் புறப்படுத்தித்தீரே. அவர் அதற்கு கீழ்ப்படியவில்லை. அதனால் அவங்க உருவாக்கின ஆயுதத்தை அவங்க வெளியே எடுத்தாங்க. எந்த ஆயுதம் தானியேலுக்கு விரோதமாக வருகிறது? சிங்க கெபியிலே போட்டு விட வேண்டும். ஹல்லேலூயா. ஆனால் ராஜாவுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை. அவங்கள சிங்க கெபியிலே போட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அங்கேயும் அந்த ஆயுதம் வாய்க்காதபடிக்கு தேவனாகி கர்த்தர், ஜீவனுள்ள தேவன், நம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கெட்டி போட்டதினாலே, ஹல்லேலூயா, சிங்கங்கள் வாய் திறக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். அப்படி அந்த ஆயுதம் அங்கே வாய்க்காதே போயிடுச்சு. இதே மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகளை உத்தம உண்மையுமாய் நாம் தேவனை ஆராதிக்கிறோம் என்றால், யாருக்கும் ஒரு தீமை நினைக்காமல், ஆமை யாரையும் குற்றப்படுத்தாமல், குறை சொல்லாமல், மற்றவர்களின் நன்மைக்காக நம்ம செபிக்கும் போது, செயல்படும் போது, ஹல்லேலூயா, ஆமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உத்தம இருதயத்தோடு நம்ம நிற்கும் போது, நமக்கு விரோதமாக எந்தெந்த குற்ற சுமத்தல்கள் வந்தாலும் பாரப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், திரும்பவும் குறைப்படுத்த வேண்டாம், குற்றம் சொல்ல வேண்டாம். தெய்வ சமூகத்தில் மௌனமாக இருந்து முன் செய்து வந்தபடியே ஜெபித்து துதித்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துவோமாக. நமக்கு விரோதமாக எப்பேற்பட்ட ஆயுதங்கள் உருவாக்கினாலும் அது வாய்க்காதபடிக்கு அது தம்முடைய தூதனை அனுப்புவார். அக்கினி ஜாலையிலே அவரே இறங்கி வந்து தம்முடைய தாசர்களை விடுவித்தார். ஸ்தோத்திரம். எந்த ஆயுதங்களானாலும் வாய்க்காமல் போக கர்த்தர் கிருபை செய்வார். இங்கே ஆனால் தானியேல் சிங்கங்களுக்கு கெபியிலிருந்து வெளியே வந்தார். எந்த சேதமும் அவருக்கு வரவில்லை. ஆனால் தானியேல் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியில் சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. Daniel chapter 6 verse 24. At the king's command, the men who had falsely accused Daniel were brought in and thrown into the lion's den along with their wives and children. And before they reached the floor of the den, lions overpowered them and crushed all their bonds. Hallelujah. அவர்கள் உருவாக்கின அதே ஆயுதம் அவர்களுக்கு திரும்ப அது வாய்த்தது. ஸ்தோத்திரம். ஆமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு குழியை நம்ம வெட்டினால் அந்த குழியில குழிக்கிறவனே போவான் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். எங்கள் தானியேல் குற்றப்படுத்த போகவில்லை, குற்றம் சுமத்த போகவில்லை. ஆனால் நியாய தீர்ப்பில் உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய் என்று வாசிக்கும் போது கர்த்தர் நமக்காக எழும்புவார். அவர் நமக்காக யுத்தம் செய்வார். ஆனால் தானியேலின் இந்த காரியம் ஜெயமாக இருந்தது என்று அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. Daniel prospered during the reign of Darius and the reign of Cyrus the Persian. ஹல்லேலூயா. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது, ஜெயமாக காணப்பட்டார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் இயேசு வழி நடத்துகிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நீர் எங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காத போனதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் கர்த்தாவே நீ குற்றப்படுத்தா என்று வசனத்தின்படியே அப்பா நீர் எங்களுக்காக இறங்கி கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் திரும்ப குற்றம் சொல்லாமல் குறை சொல்லாமல் தெய்வ பக்தியோடு பயத்தோடு உம்மோடு எல்லா காரியங்களும் ஒப்புவிட்டு கர்த்தாவே ஒப்பு கொடுத்து சமாதானத்தோடு காணப்பட அப்பா நீர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். எப்பேற்பட்ட ஆயுதங்கள் எழும்பினாலும் அதை வாய்க்காது போக பண்ணி அப்பா எங்களோடு சில வாக்குத்தங்களை நிறைவேற்றி ஜெயமாக அற்புதமாக மேன்மையாக நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திர ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்து நின்று அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். May God bless you.